போறவன்லாம் இங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவன் எல்லாம் அவனுடைய சீமான் வீடு தெரிஞ்சுப்பா. சீமான் வீடு முற்றுகிடா. அவன் இப்ப போறீங்களா வீட்டுக்கு முற்றுகிறதுக்கு அவன் வீட்டை சொல்லிட்டு போவாங்க. பாருங்க நீங்க கோவை ராமகிருஷ்ணன் தனியால சொல்றீங்க. அவன் தெலுங்க என்ன அவனுக்கு நொட்டுது? என்ன தெலுங்க? என்ன தெலுங்கு? தமிழ் வீட்டுல தெலுங்கு வந்துருவேன். என்ன தெலுங்கு தமிழ்? இங்க பாருங்க இது திராவிட நாடு. இத நீங்க தமிழன் தெலுங்குன்னு பிரிச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க இருக்க முடியாது, நடமாட முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சும்மா வாயில இங்க பாருங்க, வாயில பேசுறது ஈஸி, செயல் வடிவம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது சாவு தகவல் பண்ணிக்கோ. எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். என்ன பேசுறாரு? உணர்ச்சி இல்லைங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஏதோ ஒரு ஆள் பேசிட்டாரு, ஆதாரத்தை காட்டு போ. வேற எதாவது காட்டுற அது அது வரைக்கும் விட்டுறோம் பாரு. அதுதான் தப்பு. யூனிவர்சிட்டி போனா அந்த சாரை கேட்டு யாரு கேட்டு அந்த சார் யாருங்கிறதெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்கும். அது நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வாழாட்டுறீங்க. வேணும்னா வாழாட்டிக்க வேண்டியதா? நீங்களே உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு நீங்களுக்கு ஆமா செருப்பால் அடிக்கிற தமிழர்களை சூடு சொர்ணம் இல்லாம கிடக்குறான். அப்படியா? இவன் சூடு சொர்ணம் இருந்தான்னா நீலங்கரை நோக்கி தெலுங்கர்கள் அங்க போயிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, ஒரு கூடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. இஷ்டத்துக்கு நீங்க அழகுறீங்க. பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. நாகரிகத்தை முதல்ல நீங்க கத்துங்க. நாங்க நாகரிகத்தோட தான் நாங்க நடந்துக்கிறோம். நீங்க தான் நாகரிகம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த காமாட்சி அடையா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் வந்து வரக்கூடிய 22ஆம் தேதி முற்றுகை போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுமா? கைது செய்யப்படுவாங்களா? முற்றுகை போராட்டம் என்னத்துக்கு முற்றுகை போராட்டம்? அவர் வீடு வந்து முற்றுகை பண்ண போறாங்களாம். அவர் வீட்டிலே உட்காந்துருக்காரு. 22ஆம் தேதி 22ஆம் தேதி நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்த போறோம்னு சொன்னோம். இவர் ஏற்கனவே இப்போ இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது, அங்கே போவார். மற்றபடி மற்ற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தில் இருப்பார். அவருக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டை முற்றுகை பண்ணுறோம்னா வீடு என்னத்துக்கு போய் முற்றுகை பண்ணுறது? இதெல்லாம் அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு சீப்பஸ்ட் செயலாத்தான் நாம் நினைக்கிறேன். யாரு பண்றது சார்? யாரா இருந்தா என்ன? நான் வந்து திமுகவா இருந்தாலும் சொல்றீங்க. நாங்க பண்ண சொல்லலைங்க. நான் பண்ண சொல்லல, நாங்க பண்ண சொல்லல. அதாவது எதிர்ப்பு, பெரியாரை பற்றி பேசியதற்கு எதிர்ப்பு. பாருங்க இந்த மாதிரி தவறான வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. ஏன் வர வர உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? யாருங்க போறவன்லாம் இங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவன் எல்லாம் அவனுடைய சீமான் வீடு தெரிஞ்சுப்பா. சீமான் வீடு முற்றுகிடா. அவன் இப்ப போறீங்களா வீட்டுக்கு முற்றுகிறதுக்கு அவன் வீட்டை சொல்லிட்டு போவாங்க. நீங்க போய் போறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இவெல்லாம் எந்த சந்தலகரானே தெரியல. போடுறானோ சீமான் கிட்ட. முன்னாடியே நானே வந்து வீட்டுக்கு ஆள் இல்லாத வீட்டுல போய் முற்றுகையிடுறது அவசியம் இல்லைன்னு நானே சுப்பிரமணியபுரத்துல போய் எங்க இருக்காரோ அங்க போய் முற்றுகையிட சொல்றீங்க. போட்டேன் சார். எங்க இருக்காரு யாருக்கு தெரியும்? ஏன் சார் அவர் ஷெட்யூல் தான் எல்லாருக்குமே. சீமான் பதிங்க இருக்காரு. எங்க எந்த ரூம்ல இருக்காரோ, எந்த லாட்ஜில் தங்கி இருக்காரோ, எங்க பிரச்சாரம் பண்ணாலும் போயாங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சீமான் என்ன சூட்கேஸ் கொடுத்தாரா? பாஜக தான் கொடுப்பாங்க. சீமான் கூட கொடுக்குறாரு. 7 முறை நல்லா 2 முறை நாங்க காரணம். ஓ அப்படியா? இருக்கும் இருக்கும் இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருக்காரு, நான் அவர்கிட்ட பதில் சொல்லி நானே கண்டிச்சுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது தேவையற்றது நானே சொல்றேன். இப்போ நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரத்திலேயே நம்ம வந்து யாருக்குமே நம்ம அலோவ் பண்ணலை அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு.
பட் ஆனால் நம்ம வந்து ஆளுநருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணோம், கைது நடவடிக்கை எடுக்கப்படலை. சீமான் அவர்களோட வீட்டுக்கு முற்றுகையிட போகிறேன்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தபடி அவர் மேற்கொண்டார். ஆனால் அவர் கட்சியினர் யாருமே நம்ம வந்து கைது செய்ததா நம்ம வந்து செய்தி நீங்க கோவை ராமகிருஷ்ணன் தனியால சொல்றீங்க. அவர் தெலுங்க என்ன ஒண்ணு நட்டுது? என்ன தெலுங்க? என்ன தெலுங்கு? தமிழ் வீட்டுல தெலுங்கு வந்துருவேன். என்ன தெலுங்கு தமிழன்? இங்க பாருங்க, இது திராவிட நாடு. இத நீங்க தமிழன் தெலுங்குன்னு பிரிச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க இருக்க முடியாது, நடமாட முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சும்மா வாயில இங்க பாருங்க, வாயில பேசுறது ஈஸி, செயல் வடிவம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது சாவு தற்கொலை பண்ணிக்கோ. எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? வர ட்ரெயின் வரத பார்த்து அது தலைவை என்னத்துக்கு? ரசம் குடிச்சு சாவு இல்ல தூக்கு போட்டுக்கோ. எதுக்குங்க? அவ்வளவு மானக்கிட்டு போயிடுச்சுல உனக்கு, அழுவுற. இங்க பாருங்க, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிலாம் இல்ல. உணர்ச்சி இல்லையா? என்ன பேசுறாரு? உணர்ச்சி இல்லைங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? சும்மா ஏதோ ஒரு ஆள் பேசிட்டாரு, ஆதாரத்தை காட்டு போ. வேற எதாவது காட்டுற உங்களை அது அது வரைக்கும் விட்டுறோம் பாரு. அதுதான் தப்பு. நீங்க அதைத்தான் விரும்புறீங்க. ஒரு சண்டை ஆயிடுச்சு, கலவரம் ஆயிடுச்சு, இவ்வளவு எஃப்ஐஆர் ஆச்சு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. அதுக்கு இந்த அல்ல கைங்க அங்க போய் நிக்கிறான். அல்ல கை அண்ணா யூனிவர்சிட்டி போய் நிக்க தரடா. எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போனா? அந்த சாரை கேட்டு. யாரு கேட்டு? அந்த சார் யாருங்கிறதெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்கும். அது நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்ல சார், இப்ப இதே திருமுருகன் காந்தி உட்பட கோவை ராமகிருஷ்ணன் ஐயா உட்பட எல்லாரும் வந்து சீமானுக்கு வந்து இவ்வளவு கொதிச்சு சொல்றாங்க. யார் அந்த சார்ல வந்து இவ்வளவு கொதிச்சிருந்தா அவரு போங்கடா லூசு பயிலுல. அன்னைக்கு 200 பொண்ணுகளை வந்து கற்பழிச்ச போது அன்னைக்கு ஒரு நாய் கூட வரல. இவரெல்லாம் எங்க போனாரு? ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வாழாட்டுறீங்க. நீங்களே உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்துல 4 ஆண்டுகளுடைய திருமுருகன் காந்தி அவரோட செயல்பாடுகளையும் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருமுருகன் காந்தி அவரோட செயல்பாடுகளையும் நீங்களே சொல்லுங்க. அவர் அதிமுகவுக்கு எதிராக என்னென்னலாம் வந்து அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை அவர் செஞ்சாரு. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன அவர் வந்து என்ன ஒரு போராட்டத்தாவது முன்னெடுத்திருக்காரா அப்படிங்கிறது நீங்க மேற்கோள் காட்டுங்க. திருமுருகன் காந்தி எங்க இருக்காரு? திமுக தானே இருக்காரு. திமுக இருக்காரு அவரு. அப்புறம் எப்படி தனி இயக்க வைக்கல ஒரு மே 15 அந்த இயக்கம்லாம் திமுக இணைச்சிட்டாரு அவரு. அது இணைச்சாதான் இணைக்கலாம். நீங்க அப்படிதான் இருக்காரு, புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். திமுக இல்ல, அதுதான் இப்ப சார் கோவம் வருது. அவருக்கு சார் இப்ப காமாட்சி பேசுறாரு சார். காமாட்சி ஐயா வீட்டை முட்டு கேட்டா எப்படி இருக்கான்? என்ன பேச்சு இது? இதே எடப்பாடி குண்டாஸ்ல போடும் போது அவர் வந்து பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. பிறகு அவர் மருத்துவமனைக்கு வரும்போது நம்முடைய அப்போது எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரில் சந்திச்சு திருமுருகன் காந்தியை அப்போ நல்லா விசாரிச்சாரு. கேமராலாம் தூக்கிட்டு போனாங்க. அப்போ நீங்க சொல்றது அப்போ சரியா தான் இருக்கு போல. அப்போ திமுகவோட அவர் வந்து ஐக்கியமாயிட்டார். சொல்லுங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டுல வந்து பழைய சமூக கால அழுத்து விடப்படல. கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு விடமாட்டான். திட்டமிட்டு வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அந்த மாடுபிடி வீரர்களுக்கு பாஸ் தரல. மூர்த்தி அமைச்சர் வந்து ஒரு சார்பா நடத்திட்டாருன்னு சொல்றான். இப்போ உன்னோட சனாதனத்தை அங்க வந்து கருவரம் பார்ப்போம். சாதி டிஸ்கிரிமினேஷன் எதிர்த்து நின்று போராடுங்க. நீங்க இருக்கீங்கல்ல சார், நீங்க இருக்கீங்கல்ல. ஏன் நீங்க அலங்காநல்லூர்ல பாளையமாடு ஜல்லிக்கட்டு, ஏன் பாளையமாட்டுல நீங்க யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண கோர்ட்டுக்கு போய் நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு தான் அதே மதிக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே? அது ஊர் கமிட்டி தான். ஊர் கமிட்டியை கேளுங்க. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. தமிழெல்லாம் இங்க வந்து இவங்களுக்கு இருக்குது. தமிழோட செருப்பை கொண்டு அடிக்கணும். ஏடான்னு அவன் எழுதுறான்னு வச்சுக்க, இவெல்லாம் படுத்துருவான். ஏங்க உங்களுக்கு நீங்களுக்கு ஆமா, செருப்பால் அடிக்கணும் தமிழர்களை. சூடு சொர்ணம் இல்லாம கிடக்குறான். அப்படியா? இவன் சூடு சொர்ணம் இருந்தான்னா நீலங்கரை நோக்கி தெலுங்கர்கள் அங்க போயிடுவீங்களா? சொல்லுங்க. கதை விடுறீங்க. கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே ஏர்போர்ட் மூர்த்தியா? சார் இப்போ பல அமைப்புகள் கூட்டமைப்பு வந்து முற்றுகையிட போகுது. இப்ப நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் சார். சாதாரண யூடியூப் நடத்துறான் சார் ஒரு அல்ல கை. அவன் அழைப்பு விடுறான் சார். நான் அண்டா இல்ல சொம்பு, என்னது சொம்பு இல்ல அண்டானவன். சாவுங்கடா, வெச குடிச்சு சாவுங்கடா. இழுக்க பேசிட்டாங்கல்ல, அவதூறா பேசிட்டாங்க, மன உளைச்சலா இருக்குதுல்ல, சாவுங்கடா.
இல்ல சார், அது ஒரு உணர்வுகளை என்ன உணர்வு புண்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு அது ஒரு சமுதாயத்துல சார், ஒரு எனக்கு ஆவாத கருத்தை நீங்க சொல்றீங்க சார். வந்துட்டு அவங்க கிட்ட உனக்கு ஆவாத கருத்தை நான் சொல்றேன், வந்துருவியா? சரியா, இந்த தடவை வாங்கின பாத்துப்போம் அப்படின்னு ஒரு 50 பேர் நிக்கிறான் சார். என்ன புடுங்கிடுவே நீ? போலீஸ் வந்து உங்க கூட இருக்கும், உன்னை சேஃப் கார்டு பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க நீங்க? இது ஒரு நாகரிகமான அரசியலா? என்ன சொல்லிட்டான் அந்த மனுஷன்? இல்ல, இது வரைக்கும் ஆதாரம் கேக்குறாங்க திரு சீமான் அவங்கள்ட்ட. பாரு, இந்த 22ஆம் தேதி என்ன அர்த்தம் அதுக்கு? கண்டிப்பா அரசாங்கம் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்காது, புரிஞ்சுக்கோ. அனுமதி கொடுக்காது. ஆனா நீங்க தான் தூண்டி விட்டீங்கன்னு சொல்றாரு திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார். எப்பா அவர் போற போக்குல எதை வேணாலும் போவாரு. யாரோ ஒரு பேர் சொன்னார்ல, அவர் எந்த கட்சியில இருக்கிறாரு? போற போக்குல எங்க கூட்டணியில தான் இருக்காரு. திமுக சொன்னாரு, வாபஸ் வாங்கினாரு, எங்க கூட்டணியில இருக்காருன்ட்டு. ஒரு நாகரிகம். போற போக்குல எதை வேணாலும் பேசுவாரு. போற போக்குல அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? சரி, நீங்க சொல்றதுக்கு எல்லாம் இப்ப மாட்டு கருத்து இல்ல. உங்க வீட்டை முற்றுகையிட்டா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் என்ன சொல்லி வந்தேன், அது சரின்னு சொன்னா இது பிள்ளை நான் சரின்னு சொன்னா அது தவறு. வீட்டுல போய் ஆர்ப்பாட்டம் சொல்லுவாங்களா? ஆனா நீங்க போங்க, நம்ம போலீஸ் தான் பாத்துக்கலாம் சொல்லிருக்கேன் அப்படின்னு வாங்கலாம். இந்த பாருங்க சார், இப்போ இதே திமுகவோட காவல்துறை தான் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. கோவை ராமகிருஷ்ணன், திமுக இவங்கெல்லாம் இயக்குது திமுக அப்படின்றீங்க. ஆனால் இதே கோவை ராமகிருஷ்ணனை வந்து ரிமாண்ட் லெட்டர் வரைக்கும் எழுத போயிருக்காங்கல்ல, இதே கைது செஞ்சது கோவை ராமகிருஷ்ணன் கைது செய்தது வந்து இதே திமுக ஆட்சியிலே கைது செஞ்சிருக்காங்க கோவையில. சார் அப்போ வேற போராட்டமா சார்? இப்ப சீமானுக்கு RSS பயிற்சி சார். ஆமா, RSS பயிற்சி முகாமில் போய் முற்றுகையிட்டுருவியா? நாங்க தானே பி டீம். ஓ, அப்புறம் இப்ப சீமானுங்களுக்கு எதிராக நீ எதிராக போ 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 ஃபார்வர்ட்ன்றாங்க. வேற இல்லையா? இப்போ ஒரு விஷயம் முன்வைக்கிறாரு. நான் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தேன். RSS பயிற்சி வகுப்பு பள்ளிக்கூடத்தில் நடக்குதுன்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் முற்றுகையிட போராட்டம் நடத்தினாரு. அப்போ உங்க அரசு கைது செய்யுது, அவர் முதல்வர் அமைச்சர் வரைக்கும் கவனம் கொண்டு போய் அப்ப வந்து ரிமாண்ட் லெட்டர் கேன்சல் பண்றாங்க, எல்லாம் நடக்குது. அது அரசு பள்ளிக்கூடத்துல அது வந்து என்ன முற்றுகையிட கூடாதுல்ல அவரு? சீமான் பேசிட்டார் சார். சீமான் வீட்டை முற்றுகையிட சீமான் தனி ஒரு காட்டுல இருக்கிறாரா? அந்த ஏரியால ஒரு பதட்டத்தை உண்டு பண்றல, அந்த வீட்டுக்காரலாம் என்ன பண்ணலாம்? மொத்தமே 6 வீடுதான் இருக்கு அந்த தெருவுலயே. அந்த தெருவுல அவர் வீட்டுக்கு போற வழி முட்டுமா? அதுவே இருக்கு அந்த தெரு. அவர் இருக்க தெருவுல ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டாக்குறீங்களா இல்லையா? அவன் என்ன பாவம் பண்ணா? இப்ப யாரு பண்ணா? இப்ப பண்ண பாத்துக்கலாம். இல்ல, இப்ப இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியில உண்டு பண்ணணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டு பண்ணணும், சீமான் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. சீமான் தான் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? இந்த மாதிரி நான் வந்து ஏடிக்கு போட்டியா பேசினா தான் நான் வந்து ஊடகங்கள்ல வந்து பேசும் பொருளா இருப்பேன் அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த ஒரு மாசம் 15 நாள் இப்ப அவர் தானே பேசும் பொருள் போகுது இல்ல. செய்திக்காக தான் அவர் பண்றாரு. மூச்சு எதுக்கு இப்படி வரைஞ்சுக்கிட்டு பேசுறது? இவர் செய்தி பரவணுங்கிறதுக்கு தான் இவரு பண்றாரு. இவருக்கு என்ன ஆம்பளைதான் பொம்பளைதான் சும்மா இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, ஒரு ஊடகத்துல உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப எரிச்சல் விட்டுங்க. என்ன எரிச்சல்? ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியா சீமான பாக்குற ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிற ஒரு ஆட்டு முன்னாடி, ஒரு வீட்டு முன்னாடி 3 ஓட்டு இருப்பான். அவங்களுக்குலாம் டை அவங்களாம் ஒத்த ஓட்டுக்காரெல்லாம் சேர்ந்து போறான். என்ன விளையாட்டாது? சீமானை அசிங்கப்படுத்துவாங்க நினைச்சு ஒரு 36 லட்சம் பேர் அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு? உங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு? சீமானுக்கு 36 சரி, உங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு? நீங்க தனிச்சு நின்றீங்கல்ல, எவ்வளவு வாங்குனீங்க? நீங்க என்ன ஏங்கிறீங்க? எவ்வளவு வாங்குனீங்க? எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. இங்க பாருங்க மூர்த்தி, நீங்க ஒரு விஷயம் நல்ல அரசியல்ல ஓட்டு போடுறவங்க அந்த சுயநலனோட ஓட்டு போட்டுறானா? ஓ, அப்ப எல்லாமே அம்பேத்கர் வாங்கி கொடுத்தா அந்த ஓட்டு உரிமையை சரியா பயன்படுத்துறானா? இவன் 100க்கும் 200க்கும் வித்துட்டு எவன் காட்டுவான் அப்படிலாம் அலையறான். இல்ல, இப்ப அதுல கூட சார் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவர் பள்ளியில வந்து RSS பயிற்சி வகுப்பு நடக்குது, இது வந்து எதிரானதுன்னு சொல்லி அவர் போராட்டம் நடத்துறாரு. ஆனா அவங்க போய் கைது செய்யறோம். அப்போ பட்டவர்த்தனமா நீங்க தானே பிஜேபியோட பி டீமா அங்க வந்து இருந்திருக்கீங்க. கைது செய்யறோம்னா அவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்துல பெர்மிஷன் வாங்காம பள்ளிக்கூடம் நடத்தலாம். இப்போ சீமான் ஒண்ணு பேசுறாரு சார், தப்போ சரியோன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கேன்.
நான் உனக்கு கொடுக்குறேன்னு அண்ணாமலை சொல்றாருல, போய் அண்ணாமலை கிட்ட போய் நில்லுங்களா பார்ப்போம். டேய் நீங்களாம் ஆம்பளை தானடா, யோ சீமான் கிட்ட கேட்டோம், அந்த ஆள் ஆதாரம் இல்லைன்ட்டாரு, உங்ககிட்ட ஆதாரம் இல்லையாம குடியா, அப்போ இந்த ஐயா இல்லைங்களா பாப்போம். இந்த அவதூறுல அவருக்கும் பங்கு இருக்கு இல்லையா திரு அண்ணாமலை அவர்களுக்கும்? அண்ணாமலை கிட்ட போங்க. அவருக்கு வரைஞ்சு கட்டி சுண்ணாம்பு ஆதாரம் இருக்கு, நான் தர்றேன்னு யாருக்கு தர்றேன்னாரு? சீமானுக்கு தான். பொதுவெளியில சொல்றாரு, பொதுவெளியில சொல்றாரு. என்கிட்ட கொடு, ஆதாரத்தை கொடு. எங்க பையன் நாங்க கேட்டுட்டு தானே இருக்கோம், ஆதாரம் இருந்தா கொடுன்னு தானே கேட்கிறோம். இல்ல கொடுக்கல, போய் அண்ணாமலை வீட்டுல இருந்து உருவி எடுக்கலாம் ஆதாரத்தை, சுண்ணாம்பு தடவி விட்டுருவாரு. சுண்ணாம்பு அவனுக்கு தடவை பத்தாவது சுண்ணாம்பு தடவை வரும். இங்க எப்படிதான் நீங்க சொம்படிச்சீங்க? 1000 மணி சார், இது ஒரு எரிச்சல் இல்ல, அசிங்கம் பிடிச்ச ஒரு தமிழகத்துல தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், அது பிரதிநிதியா ஒரு ஆள் நிக்கிறான், இஷ்டத்துக்கு நீங்க அழகுறீங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. நாகரிகத்தை முதல்ல நீங்க கத்துங்க. நாங்க நாகரிகத்தோட தான் நாங்க நடந்துக்கிறோம், நீங்க தான் நாகரிகம் மற்ற லெவல்ல நடந்து. ஒரு ஷேர் ஆட்டோல போறவங்க எல்லாம் போய் 36 லட்சம் ஓட்டு வாங்கணும்னா போய் முற்றுகையிடுவாங்க. திரு ஏர்போர்ட் சார், அதே போல் ஈரோடு கிழக்கில் வந்து இன்னைக்கு வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் வேட்பாளர் கூடலாம் நான் வந்து போட்டிக்கு போடுறதுங்கிறது கால கொடுமை அப்படின்னு ஒரு நிக்காத தேர்தல்ல வேற யாரும் தான் நிக்கல, நாம் தமிழர் நிக்கிறாங்க. சீச்சி, இவங்க கூட நான் போட்டி போடுறதா? வாபஸ் ஆகிடு, நான் தன்மானம் உள்ளவன், வேற யாருன்னா நிப்பாட்டிங்க. அது ஒரு கட்சி, அதுக்கு எதிராக நான் நிக்கணுமா? நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம், வேற யாரும் நிக்கட்டும். வேற எந்த கட்சியுமே தேர்தல்ல களத்துல நில்ல, இவர் மட்டும்தான் நிக்கிறாரு. இதனால நாம் தமிழரோட போட்டி போடணுமா நான்? அவரு பேசுறாரு, அவரு பேசுறாருன்னா அவர்கிட்ட தான் இதை கேட்கணுமே தவிர என்கிட்ட கேட்கறதோ மூர்த்திகிட்ட கேட்கறதோ தேவை. தலைமை கழகம் கண்டிக்கணும் இல்லையா? தலைமை கழகம் கண்டிக்க அது எங்க ஒரு பார்ட்டி. ஆமா, இவங்க எல்லாம் அப்படியே பெரிய ஜமீன்தார் இருந்து வந்தாங்கல்ல, ஒரு சாதாரண குடிமகள், ஒரு பாப்பா இல்லைன்னா ஏத்துனா இவங்க சே என்கிட்ட பண்ணாவல செஞ்சவங்க எதுல போய் நான் நிக்கிறதா? அது ஒரு பெண் வேட்பாளர். அவங்க வேட்பாளர் பத்தி அவங்க பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க போக்குல பார்த்தா நீங்க அது வேற யாரும் பாரு, அது அவர் வாயில தான் பேசணும், நான் சொல்லக்கூடாது. வேட்பாளரை நாங்க அவர் என்ன சொல்றாரு, அந்த கட்சி நிக்குதான், அந்த கட்சி கூட நான் போட்டி போடணுமான்னு சொல்றாருன்னா அது அவருடைய வெற்றி. ஒருவேளை இப்ப அந்த நாம் தமிழர் பாய்காட் பண்ணிச்சுன்னு வச்சுப்போம், உங்களுக்கு யார் போட்டியா இருப்பா? யார் ஒருவேளை பிஜேபி போட்டி இருந்ததுன்னா, பிஜேபி பிளஸ் திமுக அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரசிச்சு நல்லா ருசிச்சு போட்டி விடுவீங்க பாரு. திமுகன்னா இங்க அரசியல் களம் என்ன, இதுல யார் வேணாலும் தேர்தலில் இப்ப சுயேட்சைகள் எத்தனை பேர் இப்ப நாமினேஷன் பண்ணிருக்காங்க, யார் வேணாலும் நிக்கலாம்ப்பா. யார் நிக்கிறாங்களோ, யார் மக்கள் மனசுல நிக்கிறாங்களோ, யார் மக்கள் வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான் தேர்தலில் ஜெயிக்க முடியும். கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க நாம் தமிழர் கட்சி. அவர் பொருட்டாக மதிக்க மாட்டீங்க, உங்க முன்னணி நிர்வாகிகள் யார் மதிக்கிறா? இப்போ வாய் திறந்து இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசிருக்காரு. இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருன்னா அவர் பேசின பேச்சுக்காகத்தான் நாங்க பதில் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ரிப்ளை தானே, அதுக்குதான். மற்றபடி அவரு தேர்தல்ல நல்லா நிக்கட்டும். நான் தான் சொல்றேனே, அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற 26 சட்டமன்ற கூட்டத்துல எதிர்கட்சி தலைவரா கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு வரட்டும். எனக்கு அங்க எங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்ல. பெரும்பான்மை எப்பா நான் தான் சொல்றேனே, வரட்டும் நானு சொல்றேன். எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல, எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. அவர் ஜெயிச்சு வரட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், சட்டமன்றத்துல கேள்விகள் கேட்கட்டும், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அது வேற விஷயம். நாங்க தேர்தலை கொச்சப்படுத்த நாங்க விரும்பல. தனிப்பட்ட முறையில யாரையும் பேசக்கூடாதுங்கிறதா எங்களுடைய. நீங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுனீங்க பல விஷயங்களை. இப்போ இவர்களுக்கு எதிராக இப்போ தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்படுகிறது தாக்குதல் திராவிட சித்தாந்த உடையவர்களால். உங்களை போன்ற தமிழ் தேசிய சிந்தனை உடையவர்கள், தமிழ் உணர்வாளர்கள்லாம் எப்படி அவர்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்கலான்னு இருக்கீங்க கருத்தியல் ரீதியா? சார், இது பல ஆண்டுகளாக பேசக்கூடிய விஷயம் சார். இதை இவங்க இப்ப வேறு விதமா மாத்துறதுக்கு நினைக்கிறாங்க சார். அதுதான் சார் எரிச்சல். நீங்க பெரியார் உங்களுக்கு செஞ்சாரா? செஞ்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியார் தான் செஞ்சாரு, யாருமே செய்யலன்றீங்களா? அந்த எரிச்சல்ல தான் எல்லாரும் பேசணும். அதால சும்மா ஒரு வண்டியில 3 பேர் போறவன், ஒரு வண்டியில ஒத்தையா போறவன், நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு திமிர் வந்திருக்குன்னா, நாங்க தமிழர்கள் சூடு சொரணை இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கோம். எங்களை உசுப்புவதற்கு நீங்கள் பயன்படுகிறீர்கள். அந்த ஒரு வகையில நான் நல்லதாக நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். நம்மள எப்படி டெம்ப் பண்றாங்க பாருங்க சார். உனக்கு நீ
சீமான் ஒரு 36 லட்சம் வாங்கியிருக்காரு, என்கிட்டயும் ஒரு 20 லட்சம் இருக்கிறான், டேய் போட்டு பார்த்துட்டோம்னா ஓகே. அல்ல கைங்களா, உங்க ஓட்டே உங்களுக்கு முழுமான்னு தெரியல. அப்படி இருக்கிற போது எப்படி வந்து ஒரு எந்தெந்த கட்சி அறிவிச்சிருக்கு? இல்ல மக்கள் செல்வாக்கு தான் அளவுகோல் சார். நீ எது வேணாலும் பேசலாமா? யார் எந்தெந்த கட்சி அறிவிச்சிருக்காங்க? எந்த கட்சி அறிவிச்சிருக்காங்க? குறிப்பா இப்ப 3ஆவது தெருல பிச்சை எடுத்தவன், 4ஆவது தெருல பிச்சை எடுத்தவன், 5ஆவது தெருல பிச்சை எடுக்கிறவன், ஒரு அறைகோல் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறவன், பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவன், பெருமா கோயில்ல பிச்சை எடுக்கிறவன், வாங்கி தருவன். பெரியாரிஸ்டுகள் யாரெல்லாம் பெரியார் உணர்வாளர்களா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க. பல அமைப்புகளும் வருது அதுல. ஏன் உன் கட்சி சார்பா வா, நான் வந்து என்னுடைய கட்சி மட்டுமே நிக்கும் வா. அதாவது இது வந்து அநாகரிகத்தின் உச்சம் சார். யாரு நீங்க பேசுறதுதான் அநாகரிகமா இருக்கு. ஏங்க ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி அது இப்ப காவல்துறை வந்து அனுமதி கொடுத்தா தானே நடக்கும். காவல்துறை அனுமதி போன தடவை வந்து அவர் அனுமதி கொடுக்காம வாங்கினாரு. அவங்களை எல்லாம் கைது பண்ணி எங்கேயே தடுத்து நிப்பாட்டியாச்சு தெரியுமா? தெருமுக்குலயே தடுத்து நிப்பாட்டியாச்சு. எந்த கார் ஓடிச்சாங்க? எந்த கார் ஓடிச்சாங்க? எங்க பாருங்க, அது அந்த கடைசியில நின்றுகிட்டு எவனா இவங்களே உடைச்சுக்கிட்டு இவங்களே வந்து இந்த மாதிரி குற்றம் எல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கோ. தெரு முக்குலயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? தமிழ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு ஆபீஸ் உள்ள இல்ல சார். இப்ப எத்தனையோ கட்சிகள் வந்து நாங்க வந்து கோட்டையை முற்றுகையிட போறோம், நாங்க வந்து முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட போறோம் சொல்றாங்க. ஆனா இப்ப காவலர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க இப்ப கோட்டை வரைக்கும் கிடையாது, அது எங்கேயோ 10 கிலோமீட்டர் முன்னாடியே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கல்ல. அப்படித்தான் எல்லா இடத்துலயும் அப்படிதான் நீங்க கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய அந்த முற்றுகை வீடு இப்படி போய் இப்படி திரும்பணும். சரியா? சரி. இது இங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள திரும்பின உடனே புடிச்சிட்டாங்க. நீங்களும் முற்றுகையில இருந்தீங்களோ அங்க? அதெல்லாம் கரெக்டா சொல்லல. அவரு ஒரு நாட்டு மகாராஜா பெரிய போரோட வந்து எது நாட்டை முற்றுகையிடுறாரு. இங்க பாருங்க, நீங்க என்னத்த மொளாய கடிச்சிட்டு வந்தீங்களா இல்ல மொளாய தின்னுட்டு வந்தீங்களான்னு தெரியல. எதுக்கு இப்படி எரிச்சல அழுகுறான் பெரிய மனுஷன் அழுகு. ஏங்க அவங்க தாய் தந்தைக்கு நிகரா நினைக்க கூட ஒரு பாத்ரூம் சாத்தினாரு, பெட்ரூம் சாத்தினாரு, மீடியா மேல வந்து அழுகுற. அது உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? பத்தினி வேஷம் போடுறியா? ஏன் அவர் என்ன பத்தினியா பத்தினி இல்லையான்னு நீங்க போய் அளவு எடுத்து பாத்தீங்களா? என்ன தலை எடுக்கணும்? பத்தினியா பத்தினி இல்லையா என்ன தலை எடுக்கணும்? டெஸ்ட் பண்ணி பாக்கணும். என்ன டெஸ்டிங்? அதை என்ன நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக நன்றி.